காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நான் வாசிக்கிற புக்குண்ட 3வது பாட்டோட வந்திருக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கோ. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த புக்குக்கு வியூஸ் வருதில்லை. டிடெக்டிவ் ஸ்டோரின்ற தான் வருது. ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தவா, என் பழைய சப்ஸ்கிரைபர் ரொமான்டிக் ஃபேமிலி மூவி ரொமான்டிக் ஃபேமிலி ஸ்டோரி போட சொல்லி அதபடியே தான் போட்டேன் நான். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இன்னும் கதைச்சி டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 11. வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாமா. ஆரத்தி எடுத்து சசிரேகாவின் நெற்றியில் குங்குமம் இட்ட கவிதா அன்புடன் அழைத்தாள். வலது காலை எடுத்து வைத்து அந்த வீட்டிற்குள் பிரவேசித்த சசிரேகாவிற்கு அது வீடா இல்லை அரண்மனையா என்ற சந்தேகம் எழுந்தது. அது போன்ற மாளிகைகளை அவள் திரைப்படங்களில் தான் பார்த்திருக்கின்றாள். முதல் முறையாக நேரில் பார்க்கின்றாள். அந்த வீடுதான் அவள் வாழப்போகும் வீடு என்பதில் ஏன் அவள் மனதில் மகிழ்வும் பிரமிப்பும் வரவில்லை. பூஜை அறையில் விளக்கேத்துமா. கவிதா பொறுப்பாக வாழ வந்திருக்கும் மருமகள் செய்ய வேண்டிய வழிமுறைகளையும் நியதிகளையும் செய்ய வைத்தாள். சசிரேகா பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு தரையில் மண்டியிட்டு குனிந்து தெய்வங்களை வணங்கி எழுந்தாள். கருணாகரனின் பக்கத்தில் அவளை உட்கார வைத்து பாலும் பழமும் சாப்பிட வைத்தார்கள். உறவினர்களின் கேலி அவர்கள் இருவரின் மனதிலும் ஒட்டவில்லை. கருணாகரன் எழுந்து மாடிக்கு போய்விட்டான். தனித்து நின்ற சசிரேகாவின் காரை கடுத்தபடி இருந்தால் வத்சலா. நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. கவிதா சொல்லி வாய் மூடுவதற்குள் எங்கே எங்கே என்று பறந்தாள் வத்சலா. ஏன் உங்களுக்கு தெரியாதுங்க, இவளுக்கு தோழி பொண்ணா கிளம்பி வந்தாலும் வந்தேன். முதுகு ஒடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு கட்டையை சாத்தினா தேவலன்னு தான் நான் ஏற்கப்பட்டுக்கிட்டு இருந்தப்ப நீங்க இந்த வார்த்தையே சொன்னீங்க பாருங்க. எங்கேயோ போயிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். சசி, உன் ஃப்ரெண்டு சிரிக்க சிரிக்க பேசுறா. கவிதா சிரித்தபடி கை காட்டி அறைக்குள் நுழைந்து கட்டில்களில் சரிந்த தோழிகள் இருவரும் தூங்கி போனார்கள். மாலையில் காஃபி பலகாரத்துடன் அவர்களை எழுப்பி விட்டாள் கவிதா. இப்பதான் ரிலாக்ஸா இருக்குதுங்க. காஃபி கப்பையும் பலகார தட்டையும் வாங்கி கொண்டாள் வத்சலா. டின்னர் முடிஞ்சதும் நான் கிளம்புறேண்டி என்று சசிரேகாவிடம் சொன்னாள். எங்கே? சென்னைக்குத்தான். என்னை விட்டுட்டா? பதட்டத்துடன் கேட்ட சசிரேகாவை விசித்திரமாக பார்த்தாள் வத்சலா. என்னடி ஆச்சு உனக்கு? இது உன் வீடு. என்னோட வேலை சென்னையில் தான் இருக்கு. கூடவே என்னோட ஆளும் அங்கேதான் இருக்கான். உன் லைஃப் இனி இங்கேதான், என்னோட லைஃப் அங்கேதான். நாம குட் பை சொல்லிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு சசி. வேண்டாம் வத்சலா, என்னை தனியா விட்டுட்டு போகாதே. வத்சலாவின் கையை இறுக்கி பிடித்து கொண்டாள் சசிரேகா. அவளது விரல்கள் நடுங்கிய நடுக்கத்தில் வத்சலா கவலையானாள். கவிதாவை பார்த்தாள். அவள் பொறு என்று விழிகளால் சமிஞ்சை செய்துவிட்டு மாடிக்கு போனாள். சற்று நேரத்தில் கனத்த காலடி ஓசை கேட்டது. உன் ஆள் வர்றாரு. கண் சுமிட்டினாள் வத்சலா. எதிர்பார்ப்பும் வெறுப்பும் சேர்ந்த நெருப்பு சசிரேகாவின் மனதில் பற்றி கொண்டது. அறைக்குள் வந்த கருணாகரனுக்கும் அப்படித்தான் இருந்தது போல. சசிரேகா அவை முறைத்து பார்த்தான். சசி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவனது கண்கள் சிவந்தன. நைட்டே ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னீங்களாமே? வத்சலாவிடம் விசாரித்தான். எஸ் ஆபீசர், குறும்புடன் சொன்னாள் அவள். அவன் முகம் இளகியதில் சசிரேகா பொறாமை கொண்டாள். நாளைக்கு போகலாம். முடியாதே ஆபீசர், உங்க கிராமங்களும் டவுனில் இருக்கிற சென்னைக்கு போக நைட்டில் தான் ட்ரெயின் இருக்காமே. நான் காரில் அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதில் சிரமப்பட என்ன இருக்கு? எங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கிறப்ப உங்களை பத்திரமா அனுப்பி வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறது ஒரு சிரமமா? தூள் ஆஃபீஸர், இந்த பேச்செல்லாம் நேற்று நைட் எங்கே போயிருந்துச்சு ஆஃபீஸர்? அப்படியே வில்லனை போலவே மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருந்தீங்களே ஆஃபீஸர். ஹீரோவா இருக்கணும்னு ஆசைதான். சசிரேகாவை பார்த்தபடி சொன்னான் கருணாகரன். அவள் முகம் கடுத்தாள். அவளுடைய அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டை ஏலம் போட முயலுமுவன் ஹீரோவா? வில்லன். அவள் விழிகள் வெறுப்பை கக்கியதில் அவனது புருவங்கள் சுருங்கின. அவளையே பார்த்தான் அவன். வில்லனா இருந்தால்தான் வேலை நடக்குது என்று வத்சலாவிடம் சொன்னான். அது சசிரேகாவுக்கான பதில் என்பதை புரிந்து கொண்டவள் உதட்டை கடித்தாள். அவன் கூர்மையான பார்வை அவள் இதழ்களில் படிந்ததில் அவளுக்கு மோகத்தீ மூண்டது. முள்ளிலே நெருஞ்சி முள் மோகமுள்தான். அதை தைத்தவர் பிடுங்கினாலே ஒழிய அதன் வலி குறையாது. அந்த வலியை அனுபவிக்கும் சாபம் சசிரேகாவுக்கு ஏன் வாய்த்தது?
அவளது நெஞ்சத்தினை நெருடும் நெருஞ்சி முள்ளான மோகமுல்லை அவளுக்குள் விதைத்தவன் அவன்தானே. அவன் தைத்த முல்லை நீக்க அவன் முன் வரலாம். சசிரேகாவினால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அதைவிட நெருஞ்சி முள்ளின் நெருடல் ஏற்படுத்தும் குருதி கொப்பளிக்கும் மோக வலியினை தாங்கிக் கொள்வதே சாலச் சிறந்தது என்று அவள் துயரத்துடன் நினைத்து கொண்டாள். பஸ் பஸ், எதுக்கு இந்த வில்லத்தனம் வேலை? முறைப்பெல்லாம் வேண்டாம் ஆஃபீஸர். அதான் நீங்கள் நினைச்ச வேலையை முடிச்சிட்டிங்களே. கல்யாணம் பண்ணிக்க போகிறவளை கொட்டுற மழையிலேயும் தேடி வந்து கூப்பிட்டுக்கிட்டு வந்து தாலி கட்டிட்டீங்களே. இனி வில்லன் வேஷத்தை கலைக்க வேண்டியது தானே. வத்சலா சிரித்தாள். சசிரேகா கூட சேர்ந்து சிரிக்கவில்லை என்பதை அவன் கவனித்து கொண்டிருந்தான். அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் நெற்றியில் ஆழ்ந்த சிந்தனை ரேகைகள் படர்ந்திருந்தன. பொடி பைத்தியக்காரி, இப்ப இவன் கட்டி இருக்கிறது ஹீரோ வேஷம்டி. இவன் ஒரிஜினல் ட்ரேட்மார்க் வில்லன்டி. பொறுமிக் கொண்டிருந்த சசிரேகா அவனை கவனிக்கவில்லை. அவள் தன் துயரத்தில் ஆழ்ந்திருந்தாள். நான் வேஷம் போட்டதே இல்லைங்க. ஒரிஜினலாக எப்படி இருக்கேனோ அப்படியே தான் இருக்கேன். காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்னு என்னை பார்க்குறவங்க பார்வையை பொறுத்துத்தான் எல்லாம் மாறுதுங்க, குத்தலாக சொன்னான் கருணாகரன். இமை உயர்த்தி அவனை பார்த்த சசிரேகாவின் விழிகளில் முந்தைய இரவின் நிழல் அடையாளங்கள் ஏதும் மீதம் இருக்கின்றதா என்று அவன் பார்வை கூர்மையாக தேடியது. கசப்புடன் விழி திருப்பிக் கொண்டவளை சினத்துடன் பார்த்தான் அவன். என்னமோ போங்க ஆஃபீஸர், இந்த கலரான பழமொழிக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் விளங்கி தொலைக்காது. எது சொல்றா இருந்தாலும் நேரடியா சொன்னாதான் என் மண்டையில உரைக்கும். டியூப்லைட்டுன்னு சொல்லுங்க. தேவைங்க எனக்கு. உங்க பொண்டாட்டிக்கு துணையா கொட்டுற மலையில ரயில் ஏறி வந்து நடுக்காட்டுல ரயில் நின்று அதுக்கப்புறமா அவளை கடத்த வந்த உங்களை ஃபாலோ பண்ணின இவ பின்னால ஓடி வந்து இவ பட்ட கஷ்டத்தை நானும் சேர்ந்து பட்டுன்னு நேத்து நைட் பூராவும் அல்லாடினேன் பாருங்க. அதுக்கு இந்த பட்டம் மட்டும் போதாதுங்க ஆஃபீஸர். இன்னும் 2-3 பட்டத்தையும் யோசிச்சு நிதானமா சேர்த்து கொடுங்க ஆஃபீஸர். நேற்று நைட்டு இவ பட்ட கஷ்டம் உங்களுக்கு நீங்களும் பட்டீங்களா? இல்லையே. தூக்கம் வருதுன்னு இவளை முன் சீட்டுக்கு பற்றி விட்டு பின் சீட்டில் ஹாயா ட்ரெயினில் ஏசி பர்த்தில் தூங்கிட்டு வர்றதை போல காலை நீட்டி தூங்கிட்டுல வந்தீங்க. மறந்துட்டீங்களா? அவனுடைய துளைக்கும் பார்வை சசிரேகாவின் முகத்தையே அவதானித்து கொண்டிருந்தது. வத்சலாவிடம் அவன் பேசும் ஒவ்வொரு பேச்சிற்கும் அவள் முகம் மாறுவதையும் உணர்வுகளை அவள் முகம் துல்லியமாக பிரதிபலிப்பதையும் அவன் கணக்கெடுத்து கொண்டுதான் இருந்தான். பின் சீட்டில் வத்சலா படுத்துறங்கி விட்டதை அவன் நினைவுபடுத்திய நொடியில் சசிரேகாவின் உதடுகள் துடித்ததை கண்டு கொண்ட அவன் கண்கள் மின்னின. அவன் முகத்தை பார்த்து விடாமல் சர்வ ஜாக்கிரதையாக வேறு திசையில் பார்த்த சசிரேகாவின் செயலில் அவன் பல்லை கடித்தான். ஆஹா ஆஃபீஸர், பாயிண்டை பிடிச்சிட்டாரே. அதப்படி ஆஃபீஸர் மறக்கும்? இல்லை, சில பேர் நடந்ததையெல்லாம் மறந்துடுறாங்க. அதுதான் கேட்டேன். அடிபட்டவளைப் போல சசிரேகா அவனை பார்த்து வைக்க காத்திருந்த அவன் பார்வை அவள் பார்வையை கவ்விக்கொண்டது. ஒரு நொடி பார்வையை விளக்க முடியாமல் திணறி போனாள் சசிரேகா. ஆளை விழுங்கும் அவளது பார்வையின் ஆழத்தில் அவளுக்கு மூச்சு திணறியது. மோக வெள்ளத்தில் சுழலில் அவள் மாட்டிக்கொண்டதைப் போல உணர்ந்தாள். தாம் தருகிறதோம் தீம் தீம் அவள் மனதில் சிந்தா நதியில் சுழல் சுழன்றது. இன்னது என்று வரையறுக்க முடியாத சிந்தா நதியின் சுழல், ஆழம் காண இயலாத அதன் லாவகம், மூழ்கடிக்கும் மோக வெள்ளத்தில் சிந்தா நதியின் சுழலும் இணைந்து விட்டால் அவள் என்னவாகி போவாள்? மற்றவங்களை விடுங்க ஆஃபீஸர், நான் மறக்க மாட்டேன். நன்றிங்க. அதென்ன இன்னமும் ஆஃபீஸருங்கிற அடைமொழியை போட்டுக்கிட்டு அழகா அண்ணன்னு கூப்பிடலாமே. என்னது? வத்சலா நெஞ்சை பிடித்து கொண்டு வெளியில் துடிப்பவளைப் போல பாவனை செய்தாள். ஏய் அடங்குடி, எரிச்சலுடன் முணுமுணுத்தாள் சசிரேகா. எதுக்கு இந்த அடாவடி? கருணாகரன் விசாரித்தான். சசி எனக்கு கூட பிறந்தவளைப் போல ஆஃபீஸர். அதுக்கு அவளோட ஹஸ்பண்ட் எனக்கு அத்தான் முறையத்தான் ஆகணும். அண்ணன் முறை சொன்னால் என் மனசு தாங்குமா? கருணாகரனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் இது போன்ற அதிரடி பதிலை எதிர்பார்த்திருக்கவில்லை. தாடையை தடவியபடி சசிரேகாவின் முகத்தை பார்த்தான். அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. அத்தான் முறையில்தான் ஆகணும் என்று வத்சலாவின் முகத்தில் ஓங்கி ஒரு போடு போட்டாள். வத்சலாவுக்கு வலி தாங்கவில்லை. எதுலதான் வாயடிக்கிறதுன்ற விவஸ்தை இல்லை குற்றங்கே. சசிரேகாவின் முகம் சிவந்திருந்தது. அதுக்கு இப்படி அடிக்கிறதோட நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்படு. உன்னை கொன்னு இருக்கணும்.
கோபத்தோடு திரும்பியவள் கருணாகரனின் ஆழ்ந்த பார்வையை கண்டதும் உதட்டை கடித்தபடி மௌனமாகி விட்டாள். எல்லாம் உங்களாலே ஆஃபீஸர். வத்சலா பாய்ந்தாள். நான் என்னங்க செய்தேன்? உங்களை யார் ஆஃபீஸர் அண்ணன் முறை சொல்லி பாசப்பயிரை வளர்க்க சொன்னது? ஏதோ சொந்தத்தில் சொன்னதுங்க. அது ஒரு தப்பா? தப்புத்தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்ங்கிற பொசசிவ் பிடிச்ச பொண்டாட்டிக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னை மாதிரி யதார்த்தமா பேசுறவளோட வாயை கிளறினால் அது தப்புத்தான். இப்ப பாருங்க, என் முதுகு பழுத்துருச்சு. உங்க பொண்டாட்டி டின் கட்டி விட்டுட்டா. வத்சலா பொண்டாட்டி பொண்டாட்டி என்று சொல்லும் போதெல்லாம் இனம் புரியாத ஒரு நூதன உணர்விற்கு ஆளானாள் சசிரேகா. அந்த உணர்வு இதமானதொரு இம்சையே அவளுக்கு விதைத்தது. கருணாகரனின் ஆழ்ந்த பார்வைகள் வேறு அவளை அலக்களித்தன. ஒரு டவுட்டுங்க. இந்த நிலைமையில உங்களுக்கு டவுட்டை நான் கிளியர் பண்ணி ஆகணும் ஆஃபீஸர். ஆமாங்க. இரக்கம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பீங்க போல. கேளுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஆள் இருக்காருன்னு நேற்று நைட் காரில் வந்தப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு வந்தீங்களே. என்னது? அதை நீங்கள் கேட்டுட்டீங்களா? அவன் அதை மட்டும்தான் கேட்டானா? அதற்கு மேலேயும் கேட்டானா என்று அதிர்ச்சியானால் வத்சலா. ஒரே காரில் டிராவல் பண்ணினோம். பின் சீட்டில் நீங்கள் பேசினது முன் சீட்டில் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் காதில் விழுந்திருக்காதா? நான் ரகசியமால பேசினேன். உங்கள் ரகசிய குரலை பற்றி வெளியில் சொல்லிடாதீங்க. கருணாகரன் தோள்களை குலுக்கினான். அத்தியாயம் 12. வத்சலாவுக்கும் லஜ்ஜையாகி விட்டது. கருணாகரன் அவளையே பார்க்கிறான் என்று சசிரேகாவிடம் அவள் பெனாத்தியதையும் அவன் கேட்டு விட்டானா என்ற வெட்கம் அவளை பிடுங்கி தின்றது. சசியை பார்த்தாள். அவள் வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாயா என்று முறைத்து வைத்தாள். நீங்க ரகசியமா பேசினதே 8 ஊருக்கு கேட்குது. சாதாரணமா பேசினா இந்த சுத்து வட்டாரத்துக்கே கேட்கும் போல இருக்குது. எதுக்கும் நீங்க அக்கம் பக்கம் யாருமே இல்லாத நேரம் பார்த்து ரகசியம் பேசுறது பெட்டருங்க. கருணாகரன் சிரிக்காமல் யோசனை சொன்னான். அக்கம் பக்கம் ஆள் இல்லாதப்ப எதுக்காக ஆபீசர் ரகசியம் பேசணும்? ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வந்துட வேண்டியது தானே. அதையும் செய்யலாம். நீங்க எதையோ செய்யுங்க, என்னை ஆளை விடுங்க. நான் ஆம்பளைங்க, இழுத்தா ஒன்றும் தப்பில்லை. இது வேறையா? முடியல சாமி. இல்லை, நீங்க மட்டும் என் ஆளுதான், எனக்கு மட்டும்தான்னு நினைக்காம தாராள மனதோடு உங்க ஆளை தண்ணி தெளிச்சு விட்டு விடுவீங்களா? அதையும் சிரிக்காமல் தான் கேட்டு வைத்தான் கருணாகரன். வத்சலா அவனை தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்து விட்டு தோழியை பார்த்தாள். சசிரேகாவின் மனத்திற்குள் பரவாயில்லையே, வத்சலாவையே பேச்சில் மடக்குகின்றானே, கில்லாடிதான் என்று பாராட்டு தோன்றத்தான் செய்தது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இதற்குத்தான் வாயை அடக்குகின்றேன் கேட்டாயா என்ற பதில் பார்வையை பார்த்து வைத்தாள். இன்னைக்கு காலையில வரைக்கும் இவளும் நானும் ஒன்று, நீங்க மட்டும் வேறுங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சு. இப்ப டோட்டலா நிலைமை தலைகீழா மாறி போய் இவளும் நீங்களும் ஒன்று, நான் மட்டும் வேறுங்கிற மாதிரி ஆகி போச்சுல்ல. புருஷனும் பெண்டாட்டியும் கூட்டணி போட்டுக்கிட்டு என்னை வாரத்தான் செய்வீங்க. வத்சலா முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். சசிரேகாவிற்கு வருத்தமாகி விட்டது. அவளுக்கென்று இருக்கும் ஒரே துணை வத்சலா மட்டும்தான் என்பதில் அவள் மனம் இழகிவிட்டது. விடுடி, விளையாட்டுக்கு பேசினால் சீரியஸா எடுத்துக்கிட்டு தோழியை சமாதானம் செய்தாள். உன் புருஷன் பேசினா அது விளையாட்டு பேச்சு, அதுவே நான் பேசினா அது வினையா? அப்படின்னு யார்டி சொன்னது? உன் ஆறுயிர் கணவர் தான். அதெல்லாம் இல்லை. நீ இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்ப வேணாம் வத்சலா. நாளைக்கு போ. எதுக்கு? உன் புருஷன் என்னை மட்டம் தட்டுறதை வேடிக்கை பார்க்கறதுக்காக இருக்க சொல்றியா? இல்லை, எனக்கு துணையா இருக்க சொல்றேன். எனக்கு இன்னும் யாரடி இருக்கா? நீ ஒருத்தி தான் இருக்கிற. நீயும் கிளம்ப போயிட்டீன்னா எனக்கு வெறிச்சுன்னா இருக்கும் வத்சலா. சசிரேகாவின் குரல் தளதளத்தது. இருடின்னு சொன்னா இருந்துட்டு போறேன். அதுக்காக அழுவாச்சியாத்தான் பேசணுமா? தோழியை கட்டி கொண்டாள் வத்சலா. அவள் உடனடியாக கிளம்ப போவதில்லை என்பதில் சசிரேகாவின் மனதில் இருந்த தனிமை உணர்வு குறைந்தது. வத்சலாவின் விரல்களோடு விரல்களை பிணைத்தபடி கருணாகரனை பார்த்தால் திகைத்து போனாள். அவன் முகத்தில் கடுமை பரவி இருந்தது. பிணைந்திருந்த தோழிகளின் கைகளை உறுத்து பார்த்தவன் எழுந்து போய்விட்டான். சசிரேகாவின் மனதில் விடுதலை உணர்வும் ஏமாற்றமும் ஒன்று சேர்ந்து தோன்றின. அவளுக்கு அழ வேண்டும் போல இருந்தது. வத்சலாவின் மடியில் முகம் புதைத்து அழ வேண்டும். மனதில் உள்ள பாரத்தை கண்ணீரில் கரைத்து விட வேண்டும். முடியவில்லை. மனம் விட்டு அழுவதற்கும் வரம் வாய்த்திருக்க வேண்டும். அதை மறைத்து எதுவும் நடக்காததைப் போல சிரித்து பேசி வாழ வேண்டிய சூழல் அவள் மனம் உழன்றாள். சும்மாவா சொல்லி வைத்தார் கண்ணதாசன்? சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும், அதை சொல்லத்தானே வார்த்தை இல்லை என்று எழுதி வைத்தாரே. மனித மனங்களின் பாரம் சுமக்கும் துயரை பற்றி அவர் அறிந்திருந்தாரா? என்னடி? சசியின் முகத்தை உள்ளங்கையில் ஏந்தி அவள் விழிகளுக்குள் உற்று பார்த்த வத்சலா கேட்டாள். ஒண்ணுமில்லையே. சோகையாக சிரிக்க முயன்றாள் சசிரேகா. ஒண்ணுமில்லாததுக்கா உன் முகம் வாடி இருக்கு?
தோழியின் அதட்டலில் பொல பொலவென கண்ணீர் உகுத்தாள் சசிரேகா. பதறிப்போனவளாக தோழியை அணைத்து கொண்டாள் வத்சலா. சசிரேகாவின் மனப்பாரம் குறைவதைப் போல இருந்தது. உன்னை கேட்காம முடிவு பண்ணின கல்யாணம் கஷ்டமாத்தான் இருக்கும், ஏத்துக்க முடியாதுன்னு தான் தோணும். ஆனால் சசி, இந்த கருணாகரன் ஹீரோ ரேஞ்சுக்கு இருக்கிறாரேடி, அப்புறம் எதுக்காக அழுகிற? அதை சொல்ல முடியாமல் மௌனமாக கண்ணீர் விட்டாள் சசிரேகா. வத்சலா யோசனையானாள். ஒருவேளை பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க முடியலேன்னு அழுகிறியாடி? அவன் புற போல பண்ணினப்பவே ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும். அப்பவே கோட்டை விட்டுட்டு இப்ப அழுது என்னடி பிரயோசனம்? கிடைக்காததை நினைத்து ஏங்குவதற்கு பதில் கிடைச்சதை இறுக்கி பிடிச்சு வாழ பழகிக்க சசி, அதுதான் புத்திசாலித்தனம். வத்சலா கூறிய தேறுதலில் சசிரேகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. இவ என்ன சொல்றா? பிரவீனை நினைச்சு நான் ஏங்குறேனா? கடவுளே! சசிரேகா மறுத்து பேச வாய் திறந்த போது அரைவாசலில் நிழலாடியதைப் போல இருந்தது. எட்டி பார்த்தாள். கருணாகரன் போய்கொண்டிருந்தான். இவன் இங்கேயா நின்றுட்டு இருந்தான்? அப்போதே போனானே. சசிரேகாவிற்கு திக்கண்டிருந்தது. வத்சலா பேசியதை அவன் கேட்டிருப்பானோ என்ற சஞ்சலம் அவள் மனதில் நிம்மதியை வதைத்து கொண்டிருந்தது. கேட்டால் கேட்கட்டும், மனதுக்குள் வீம்பு எழுந்தது. இவன் யோக்கியனா? என்னோட அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டை அங்குசாமி பெரியப்பாவுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறதாக ஆசை காட்டி என் கழுத்தில் தாலி கட்டினவன் தானே இவன். சசிரேகா வத்சலாவிடம் வந்தாள். என்னவென்று வினவியவளுக்கு ஒன்றுமில்லை என்று பதில் சொன்னாள். வேலையை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க சசி? வத்சலா கேட்டாள். தெரியல, யோசிக்கணும். நம்ம லேடிஸ் ஹாஸ்டல்ல உன்னோட ட்ரெஸ் திங்ஸ் நிறைய இருக்கே. ரூமை வெக்கேட் பண்றப்ப ஹாஸ்டலில் நீ சொல்லவில்லை. சொல்லுற மாதிரியா சிச்சுவேஷன் இருந்துச்சு? அதுக்கு என்ன செய்ய போற? பார்க்கலாம். சசிரேகா விரல்களை கோர்த்து பிரித்தபடி சிந்தனையாக இருந்தாள். வத்சலா ஏதோ சொல்லி கொண்டிருக்க சிந்தனையுடன் தலையை அசைத்து வைத்தாள். அவர்களை தேடி வந்த கவிதா, சாப்பிட்டுட்டு இருங்கம்மா, அப்புறமா குளிச்சுட்டு தயாராகணும் இல்ல என்று சசிரேகாவிடம் சொன்ன போது அவளுக்கு ஒரு மண்ணும் புரியவில்லை. எதுக்கு தயாராகணும் என்று கவிதாவிடம் கேட்டு வைத்தாள். அதுவா? கவிதா சிரித்தபடி சசிரேகாவின் கையை பிடித்து எழுப்பினாள். இவ மண்டுங்க, நான் விளக்கம் சொல்றேன் என்றாள் வத்சலாவிடம். அதை அப்புறமா எடுத்து சொல்லுங்கம்மா, இப்ப சாப்பிட போகலாம், உங்களுக்காக எல்லோரும் காத்துட்டு இருக்காங்க என்று சொன்னாள் கவிதா. அவர்கள் சாப்பிட போன போது உண்மையாகவே டைனிங் ஹாலில் இருந்தவர்கள் அவர்களுக்காக காத்து கொண்டிருப்பதை உணர்ந்தார்கள். நீண்டிருந்த டைனிங் டேபிளில் இருபக்கமும் நாட்காலிகள் போடப்பட்டிருந்தன. அப்படிப்பட்ட டைனிங் ரூமை சசிரேகா அப்போதுதான் பார்க்கின்றாள். ஒரு வீட்டின் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஹாலை டைனிங் ஹால் என்று பணக்காரர்கள் சொல்வார்கள் என்பதை அன்று கண்டுணர்ந்தாள் அவள். கருணா பக்கத்தில் உட்காருமா. கவிதா சசிரேகாவின் தோள்களை பிடித்து அழுத்தினாள். கருணாகரனின் பக்கத்தில் உட்கார்ந்த சசிரேகாவின் மனம் படபடத்தது. வத்சலா எங்கே உட்கார்கிறாள் என்று பார்த்தாள். அவளுக்கு எதிரே சற்று தள்ளி இருந்த நாட்காலியில் வத்சலாவை உட்கார சொல்லிக் கொண்டிருந்தாள் கவிதா. தோழிக்கும் அவளுக்குமான இடைவெளி அதிகரிப்பதைப் போல தோன்றியது சசிரேகாவிற்கு. அவள் மனதில் பதுங்கியிருந்த தனிமை உணர்வு தலை தூக்கியது. சுற்றிலும் பார்த்தாள். எங்கு பார்த்தாலும் தெரியும் செல்வச் செழுமையில் அவள் மனம் ஒட்டவில்லை. இதற்கான விலை எனது தாயும் தந்தையும் வாழ்ந்த வீடா என்று மனம் கசந்தாள். டைனிங் ஹாலை நிறைத்திருந்த உறவினர்களை அவளை அன்போடு பார்த்தார்கள். யார் அவர் என்று தெரியாமல் விழித்தாள் சசிரேகா. ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தால் விடிந்துவிடும் என்பதால் பொத்தாம் பொதுவாக பேசி சிரித்தபடி பணியாளர்களை பரிமாறச் சொல்லிவிட்டு கருணாகரனுக்கும் சசிரேகாவிற்கும் மட்டும் தானே பரிமாற ஆரம்பித்தாள் கவிதா. விருந்து அருமையாக இருந்தது. அறுசுவை உணவு என்பது இதுதான் போல என்று நினைத்து கொண்டாள் சசிரேகா. அருகில் இருந்த கருணாகரன் தாழ்ந்த குரலில் கூட அவளிடம் பேச முயலவே இல்லை. அந்த லட்சணத்தில் அவனுடைய உறவுக்கார பெண்மணி ஒருத்தி அவன் தண்ணீர் குடிக்க குனிந்ததை பார்த்துவிட்டு, நம்ம கருணா அதுக்குள்ள பொண்டாட்டிக்கிட்ட ரகசியம் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல என்று கேலி பண்ணி வைத்தாள். சசி முதல் நாள் இரவு பயணத்தை நினைத்து கொண்டாள். கிடைத்த சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் விடாமல் பற்றி கொண்டு அவள் மனதில் மோக நெருப்பை மூட்டி விட்டவன் இவன் தானா என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள். உங்கள் வீட்டு டின்னர் சூப்பர் சசி. இந்த சாப்பாட்டை ஒரு பிடி பிடிக்கிறதுக்காகவே அடிக்கடி இங்கே வந்து போகலாம் போல இருக்கே. விருந்து முடிந்து வந்தவுடன் வத்சலா சொன்னாள். சசிரேகா பதிலேதும் சொல்லவில்லை. குளிச்சுட்டு வாடி என்று வத்சலா பாத்ரூமுக்குள் அவளை தள்ளிவிட்ட போது அவளுக்கு எதுவும் தோன்றவில்லை. இரவு குளியல் அவளுக்கு பழக்கம்தான் என்பதால் இயல்பாக அதை எடுத்துக்கொண்டாள். காலையிலிருந்து திருமண மேடை, ஹோம புகை, திருமணச் சடங்குகள், புகுந்த வீட்டுக்கு வந்தது, அது இது
என்று அலைச்சலாக இருந்தது. அவளுக்கு கசகசவென்று வேற இருந்தது. குளித்து முடித்து நைட்டிக்கு மாறியவளுக்கு கண்கள் சொக்கியது. வெந்நீர் குளியல், சுகமாய் தூக்கம் வரும், நீயும் தூங்குடி. வத்சலாவிடம் சொல்லியபடி கட்டிலில் விழுந்து போர்வையை போர்த்தி கொண்டவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டாள் வத்சலா. சசிரேகாவின் போர்வையை பிடித்து இழுத்து அவளை எழுப்பி உட்கார வைத்தாள். உயிரை குறைக்காதே சசி, என்னால முடியல. ஏண்டி, நீ இன்னசென்ட் என்று தெரியும், இத்தனை இன்னசென்ட் என்று தெரியாது. நீ பாட்டுக்கு தூங்க கிளம்புற. விசித்திரமாக சசிரேகாவை பார்த்தபடி கேட்ட வத்சலாவை அதைவிட விசித்திரமாக பார்த்தாள் சசிரேகா. என்னடி ஆச்சு உனக்கு? நீ என்னை கேட்கிறாயா? நேரம் டி சசி. நேத்து நைட்டு நீ தூங்கிட்ட, ஒரு பொட்டு கூட நான் கண்ணை மூடல. தூக்கம் சொக்குதுடி வத்சலா, வந்து தூங்க விடு. அப்படியே அடிச்சேன்னா பாரு. தூங்குறதுக்கு இந்த ராத்திரியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற. ஏன் இந்த ராத்திரிக்கு என்ன? என்னவா சசி, உனக்கு காலையிலே கல்யாணமாகி இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நைட் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? கடவுளே, வியர்த்து போனாள் சசிரேகா. இப்படி ஒன்று இருக்கின்றதா? இதையேன் சசிரேகா மறந்து போனாள். கருணாகரனை எவனோ ஒருவனைப் போல பார்த்தபடி ஒதுங்கி வாழ்ந்து விட அவளால் முடியுமா? அசமஞ்சம் போல நிற்காம அந்த டிசைனரி சேலையை கட்டிக்க. இந்த விசேஷத்துக்குன்னே பார்த்து பார்த்து எடுத்த சேலையாம். உன் நாத்தனார் கொடுத்தாங்க. சசிரேகாவின் கைகளில் அந்த புத்தம்புது சேலையை திணித்தாள் வத்சலா. மிக மிக அழகாக இருந்த சேலையில் வேலைப்பாடுகள் மனதை செலுத்த முடியாமல் விதிர்த்து போய் நின்றாள் சசிரேகா. இதிலிருந்து தப்பிக்க முடியாதா? ஆக்சுவலா உன்னோட ரூம் மாடியிலே இருக்கிற உன் புருஷனோட ரூம் தானாம். நல்ல நேரம் பார்த்து உன்னை அந்த ரூமுக்குள்ளே அனுப்பணும்னு இங்கே தங்க வச்சாங்களாம். உன் நாத்தனார் தான் சொன்னாங்க. இன்னையிலேயே நீ உன் புருஷன் ரூம்ல தான் இருக்கணும், புரிஞ்சுதா? சசிரேகா மிரண்டாள். அவள் மிரட்சியை புதுமணப்பெண்ணின் மிரட்சி என்று எடுத்துக்கொண்டாள் வத்சலா. அவளே சசியின் கையிலிருந்த புடவையை புடுங்கி கட்டி விட்டாள். தலைவாரி தலைய பின்னலிட்டு அதில் மொட்டுக்களாக நெருங்க கட்டப்பட்ட மல்லி பூச்சரத்தை வைத்து விட்டாள். அதிக நகைகளை தவிர்த்து எளிமையான அலங்காரத்தை சசிரேகா தேவதை போல மிளிர்ந்தாள். மயக்குரேடி, ஆபீசர் உன்னை கண்டதும் அல்வா சாப்பிட்றதை போல அலேக் பண்ண போறார் பாரேன். வத்சலா திருஷ்டி கழித்தாள். ரெடியா? கவிதா வந்து விட்டாள். அவளும் வத்சலாவையும் சசிரேகாவையும் மாடியறை வாசலில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். போடி என்று வத்சலா நெட்டி தள்ளினாள். சசிரேகாவின் கால்கள் பின்னின. முதல் நாள் அவள் உணர்ந்த அவளது ஸ்பரிசங்களின் நினைவுகள் அவளுக்கு மோகத்தீ மூண்டது. தள்ளி நிற்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதை அவள் கழுத்தில் புரண்டு கொண்டிருந்த கனத்த தாளிச்சரடு சொல்லியது. அடிவயிற்றில் பந்து உருள அவள் கருணாகரனின் அறைக்குள் பிரவேசித்தாள். அத்தியாயம் 13. அறையில் கருணாகரன் இல்லை. சசிரேகாவின் சுவாசம் சீரானது. ஜன்னலோரமாக நின்று திரையை விலக்கி வானத்தை பார்த்தாள். நட்சத்திரங்களுடன் கண் சுமிட்டிய வானம் முதல் நாள் இரவு நானா மழை பொழிந்தேன் என்று கேட்டது. கட்டிலை சுற்றி தொங்கிக் கொண்டிருந்த மலர்ச்சரங்களை நறுமணம் அறையை நிரப்பி இருந்தது. சசிரேகாவின் மனம் மயங்கியது. மோகத்தீயின் நாக்குகள் அவளை சுற்றி வளைத்தன. முதல் நாள் இரவில் அவள் உணர்ந்த அவனது பிரத்யேக நறுமணத்தை நுகர அவள் மனம் விளைந்தது. நான் சொன்னா அவன் கேட்டுக்க மாட்டானா? அங்குசாமி பெரியப்பாவுக்கு சொத்து வேணும்னா அன்னவாசல் பங்கை மட்டும் எடுத்துக்கட்டும். ஏற்காடு வீட்டு நான் பிறந்து வளர்ந்த ஞாபகங்களை சுமந்து நிற்கின்ற வீடு. என் அம்மா அப்பா வாழ்ந்த வாழ்க்கைக்கு சாட்சியாய் நிற்கின்ற வீடு. அதை கொடுக்க வேண்டாம்னு எடுத்து சொன்னா மாட்டேன்னா சொல்ல போறான். அவள் மனம் வாதாடியது. அவனுடன் சமரசமாக போக தேவைப்படும் அனைத்து விவாதங்களையும் முன்வைத்து முதல் நாள் இரவில் அவன் மூட்ட விட்ட மோகத்தீயை அணைக்க, அவளை காக்க அவன் எப்போது வருவான் என்று ஏங்கி தவிக்க ஆரம்பித்தாள் சசிரேகா. கட்டிலில் அருகில் இருந்த டீப்பாயில் இருந்து அவளது செல்போன் கையில் எடுத்தாள். தீ தீ தித்திக்கும் தீ, தீண்ட தீண்ட சிவக்கும் தேன் தேன் கொதிக்கும் தேன், தேகமெங்கும் மினுக்கும். செல்போனில் பதித்து வைத்திருந்த பாடல் ஒலித்தது. அப்படியே தரையில் சரிந்து உட்கார்ந்த அந்த பாடலை கேட்க ஆரம்பித்தாள் சசிரேகா. தகித்து அவளது தேகம் கருணாகரனின் அணைப்புக்காக காத்திருந்தது. ஒரு விரல் தொட்டு வைத்ததே உயிர் வரை சுட்டு வைத்ததே. அவள் விரல் தீண்டிய அனுபவத்தை மனதில் நினைத்து அந்த நினைவில் சுகித்தாள் சசிரேகா. முதல் நாள் இரவில் அவனது பெண்மையை தொட்டு எழுப்ப அவளை மோகத்தீயனும் மீளா நெருப்புக்குள் தள்ளிவிட்டு விட்டான். அவளை மீட்க வந்து விடுவான் என்று எதிர்பார்த்தாள். அவளை கொன்று தின்று மோகத்தை வெல்ல அவன்தான் ஆவண செய்ய வேண்டும் என்று உடல் தகிக்க மோகித்திருந்தாள்.
கண்ணுக்குள் தீயிருந்தும் உன்னை எரித்து கொண்டு ராகம் என்ன? கற்பூர தேகம்தான் காதல் வெப்பம் பட்டு கரைவதென்ன? அவள் மனதை கூறுவதைப் போல ஒலித்து கொண்டிருந்த பாட்டில் அவள் கரைந்து போனாள். அவள் தொட்டு விடாமல் பாகாய் உருகி விடுவாள் என்பதில் அவள் மனதில் தோல்வியை உணர்ந்தாலும் அவனை வெல்ல வேண்டுமென்று அவளுக்குள் தோன்றவே இல்லை. அது எதனால் என்றும் புரியவில்லை. இந்த பிரியத்தை கண்களில் தேக்கி அவனிடம் உரைக்காமல் ஏன் மறைத்து வைத்தாள் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் சசிரேகா. அவன் பார்க்கும் போதெல்லாம் முறைத்து முகம் திருப்பி என்று அன்று முழுவதும் அவனை புறக்கணித்ததை நினைத்து பார்த்தால் எத்தனை இனிமையான தருணங்களை நழுவ விட்டு விட்டோம் என்ற துக்கம் மனதுக்குள் பொங்கியது. அவனை நோக்கி அவள் காலடி எடுத்து வைக்க முடியாமல் அவளை தடை செய்தது எது? முதல் நாள் இரவில் அவன் மீது மோகம் கொண்ட போது விடிந்தால் அவளுக்கு திருமணம் என்ற கட்டுப்பாடு அவளை தடுத்து நிறுத்தியது. அவள் கழுத்தில் தாலியை கட்டி அவளுக்காக காத்திருந்த மணவாளன் தான் அவள் மனதில் மோகத்தீயை பற்ற வைத்தான் என்பதை அவள் உணர்த்திய போது தடைகளற்ற மனத்தடைகளற்ற உற்சாகத்தை அவள் பெற்றாள். கட்டுப்படுத்தி வைத்திருந்த காட்டாற்று வெள்ளமான காதலுடன் அவன் காலடியில் சரிந்துவிட அவன் துடித்த போது அங்குசாமி பெரியப்பா அவள் காதலை கோடாரி கொண்டு வெட்டி சாய்த்து வீழ்த்தி விட்டார். அவளுடைய உயிர் மூச்சான ஏற்காட்டு வீட்டை அங்குசாமி பெரியப்பாவிற்கு அவன் தாரை வார்த்து கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதை அறிந்தபோது அவளுக்குள் பொங்கிய மோகத்தின் வேகம் தணிந்து விட்டது. அவள் மனதில் பெருகிய பிரியம் மலைத்து போய் தேங்கி நின்று விட்டது. தடைகளற்ற காதலுடன் அவனால் உண்டாக்கப்பட்ட மோகத்தீயை அவனை கொண்டு அணைக்கச் செய்ய வேண்டுமென்று கிளர்ந்தவளுக்கு தடை வந்து விழுந்தது. பின்னோக்கி உன் கால்கள் நடப்பதென்ன? பிரியத்தை மறைப்பதென்ன? எந்நோரும் ஏதாகும் என்று அஞ்சி இதயத்தை துவைப்பதென்ன? சசிரேகா கண்மூடி சுவரில் தலை சாய்த்து கொண்டாள். இது தாயின் மடி என்று அவளுக்கு தோன்றியது. தலை சாய்த்து கொண்டு கொடுக்கப்படும் அனைத்து தோள்களும் சுவர்களும் தாயின் மடிகள்தான். அவன் எப்போது வருவான்? ஏக்கத்துடன் வாசல் பார்த்தாள். அவனது கம்பீர அழகை அள்ளி பருகுவதைப் போல பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல அவளுக்கு இருந்தது. அவனிடம் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. எதை கேட்பதாக இருந்தாலும் இனி வரும் நாட்களில் கேட்டுக்கொள்ளலாம். இன்றைக்கு கேட்கக்கூடாது. அடுத்தடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டே இருந்த அவள் மனம் பரபரப்பு உடலெங்கும் பரவ ஆரம்பித்தது. காத்திருக்கும் ஒவ்வொரு வினாடிகளையும் யுகம் போல உணர ஆரம்பித்தாள். அழகே அழகே, இதயத்தில் என்று கலந்து போவோம். நீ யார், நான் யார், இனம் மொழி இடம் மறந்து போவோம். அவன் தொட்ட இடங்களில் ஸ்பரிச உணர்வுகளை நிதானித்தபடி பாடலை ரசித்து கொண்டிருந்தாள் சசிரேகா. அவனுடன் அவள் கழிக்கப் போகும் அந்த முதல் இரவின் அனுபவங்கள் மீதான அவளின் அனுமானங்களில் அவள் மனதில் மூண்டிருந்த மோகத்தை பற்றி எரிய ஆரம்பித்தது. புவியீர்ப்பு மையத்தை கடந்து போவோம், புதுலோகம் பறந்து போவோம், முத்தத்தின் சத்தத்தில் உடைந்து போவோம், முக்தி நிலை அடைந்து போவோம். பாடலில் மூழ்கி பரவச நிலையில் ஆழ்ந்திருந்தவளை கனத்த காலடி சப்தம் தட்டி எழுப்பியது. அது அவனது காலடி சப்தம்தான் என்பதை அறிந்திருந்தவள் அவசரமாக செல்போனை அணைத்து டீப்பாயின் மீது வைத்தாள். ஒதுங்கி ஜன்னலில் சாய்ந்து நின்றாள். அறைக்குள் வந்த கருணாகரனின் பார்வை அவளை துளைத்தது. சுளித்த புருவங்களுடன் அறைக்கதவை மூடி தாளிட்டான். அவளை பார்த்தபடி கட்டிலில் உட்கார்ந்தான். அவள் அருகில் வருவாள் என்று எதிர்பார்ப்புடன் காத்திருந்த சசிரேகாவின் முகம் மாறியது. கட்டிலில் உட்கார்ந்திருந்தவன் சுவரை ஏன் பார்க்கின்றான் என்று அவளுக்கு புரியவில்லை. அங்கே என்ன இருக்கு? அவளும் சுவரை பார்த்து வைத்தாள். ஒரு மண்ணும் இல்லை. என்ன முதலிரவு இது என்று சலித்து கொண்டாள். ஜன்னல் வழி குதிச்சு ஓட முடியாது. திடீரென்று மௌனம் கலைத்தவன் பேசிய வார்த்தைகளில் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இவன் என்ன சொல்கின்றான்? புரியாமல் விழித்தாலும் அவன் பேசிய வார்த்தைகளுக்கு பதில் பேசாமல் இருக்க அவளால் முடியவில்லை. எனக்கு ஓடி பழக்கம் இல்லை. வெடுக்கென்ற அந்த பதிலிலிருந்து அவன் சுவரை பார்ப்பதை விட்டுவிட்டு அவளை பார்த்தான். தீர்க்கமான அவனது பார்வையின் பின்னணிக்குள் பொருள் புரியாமல் திகைத்தாள் சசிரேகா. இந்த பார்வையை நான் இல்லை பார்க்கணும், இவன் பார்த்து வைக்கிறானே. குற்றமற்றவன் குற்றவாளியை பார்ப்பதை போன்ற அவன் பார்வையில் அவளுக்கு சுவரில் முற்றிக்கொள்ளலாம் போல இருந்தது. இதுவரை ஓட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் தோணாமல் இல்லை. நிதானமாக அவன் கேட்டதற்கு, பார்த்து பேசுங்க. கழுத்தில் தாலியை கட்டிட்டோங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம்னு நினைக்காதீங்க என்று சீறினாள் சசிரேகா. அப்படித்தான் நானும் நினைத்தேன். கழுத்தில் தாலி
விழலைங்கிறதுக்காக என்கிட்ட இருந்து நீ தள்ளி போக பார்த்தேன்னு நினைச்சேன். என்னை பிடிச்சிருந்தும் விடிஞ்சா வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்ட போகிறோங்கிற கட்டுப்பாடோட நீ விலகி போகிறேன்னு நினைச்சேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. கலங்காதேடி, உன் கழுத்தில் நான் தாலியை கட்ட போறேன்னு சொல்ல என் மனது துடிச்சது. ஆனாலும் உன் கூட விளையாடி பார்க்க ஆசைப்பட்டேன். காலையில் உன் கழுத்தில் தாலியை கட்டினப்ப அந்த ராத்திரியை எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு நான் கனவு கண்டேன் தெரியுமா? அந்த ஆசைகளை வேரோடு புடுங்கி எறிய வச்சிட்டியேடி பாவி என்று குமுறினான். பாவியா? நானா? அவள் வெகுண்டாள். ஆமாம், நீ பாவிதான். யாரடி அந்த பிரவீன்? என்னது? அவனது கோபத்தின் காரணம் பிடிபட்டு விட்டதில் நிலை குலைந்து போனாள் சசிரேகா. அவளுடைய பெற்றோர் வாழ்ந்த வீட்டை அவளிடமிருந்து பறித்து அங்குசாமிக்கு தாரை வார்த்து கொடுக்க நினைத்த அவனுடைய அநியாயத்தை கூட அவளால் மன்னிக்க முடிந்தது. ஆனால் பிரவீனை மனதில் நினைத்து கொண்டு கருணாகரனின் மீது அவள் மோகம் கொண்டாள் என்று அவன் வைத்த குற்றச்சாட்டை அவளால் மன்னிக்கவே முடியவில்லை. என்னவென்று நினைத்து விட்டான். என்ன உன் மனசில் இருக்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு முழிக்கிறாயா? அதான் உனக்கு உயிருக்குயிரான ஃப்ரெண்ட் வத்சலா பிட்டு வச்சாளே. என்ன சொன்னா? அந்த பிரவீன் அழகனாம், பணக்காரனாம், உன்னோட காதலனாம். என்னை விட அவன் அழகனா, பணக்காரனா? அசிங்கமா பேசாதீங்க. அவன் ஒன்றும் என்னோட காதலன் இல்லை. இப்படி சொல்லுறவ நேத்து நைட்டு உன் காதுபட அந்த பிரவீன் தான் உன்னோட காதலன்னு வத்சலா சொன்னப்ப மறுத்து ஒற்றை சொல்லவில்லையே. ஆமாம்னு ஒப்புக்கிறதே போல கேட்டுக்கிட்டு தானே இருந்த. இப்ப நடிக்கிறியா? நடிக்கிறேனா? நானா? நீ தாண்டி. அவன் உண்மையிலே உயிராயிருந்தானாமே. கல்யாணமே பண்ணிக்கலாம் வான்னு கூப்பிட்டானாமே. ஏண்டி போகல? கருணாகரனின் எகத்தாளத்தை தாங்கிக் கொள்ள முடியாத சசிரேகா பட்டண்டு போயிருக்கணும் என்று சொல்லிவிட்டாள். ஓ, அவன் கண்கள் சிவந்தன. போகாமல் விட்டது என் தப்புத்தான். தப்பை திருத்த நினைச்சிட்டா என்ன செய்யறதுன்னு தான் ஜன்னல் வழியா குதிச்சு ஓடி போக முடியாதுன்னு சொன்னேன். அவன் விளக்கம் சொன்னான். இவன் மீதா மோகம் கொண்டேன். அவனை வெறுத்து பார்த்தாள் சசிரேகா. அவளை கொன்று தின்று அவள் மீதான மோகத்தை கொன்றுவிட வேண்டும் போல அவளுக்கு வெறி கிளர்ந்தது. தில்லு தான் சார் உங்களுக்கு. செய்கிறதையும் செய்துட்டு அது எனக்கு எப்படி தெரியும்னு கேள்வி கேட்குறீங்க பாருங்க. உங்களுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை சார். அங்குசாமி சொல்லியிருக்க மாட்டார். சரியாத்தான் கணக்கு போடுறீங்க. அவர் சொல்ல மாட்டார் தான். ஆனால் பாருங்க, அவர் சொல்லித்தான் எனக்கு உங்களோட டீலா நோ டீலாங்கிற மேட்டரே தெரிஞ்சது. சசி, என்னை அப்படி கூப்பிடாதீங்க. அதுக்கான அருகதை உங்களுக்கு இல்லை. ஒற்றை விரலை உயர்த்தி கண்ணீருக்கும் ஆவேசமுமாக அவனை எச்சரித்தாள் சசிரேகா. அந்த ஆவேசத்தில் அவன் யோசனையானான். அவளையே பார்த்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சு கொள்கிறேன். இந்த கதை இன்னும் ஒரு 3-4 பார்ட் போகும். 300 பேஜஸ் இருக்குது. நான் இப்போ 165 நிற்கிறேன். இன்னும் ஒரு 3 பார்ட் போகுமென்று நிற்கிறேன். ப்ளீஸ் பேர் வித் மீ. நல்ல கதை. நான் வாசித்து பார்த்துட்டு தான் வாசிக்கிறேன். நல்ல கதை. இனித்தான் விறுவிறுப்பாக போகும். இன்றைக்கு நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். நாளைக்கு இதன் மீதி பாட்டோட வரும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரியா. பாய் now.